ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷபலக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 8 வரை உள்ள நாட்களில் முதல் நாளான ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை விசாக நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். 6ஆம் வீடுங்கிறது வேலைக்கு சம்மந்தப்பட்டது, கடன் வழக்கு எதிரிக்கு சம்மந்தப்பட்டது, உடல் உபாதைகளுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த குரு நல்ல நிலைமையில் இருக்காரான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ குரு நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போனாலும் அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அதே மாதிரி சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறாரு. லக்னாதிபதியான சுக்கிரனும் குருவும் வேற 2ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 2 கிரக சேர்க்கை ராகுவை போல பலன் தருகிறது. அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட டீலிங், தொழில் சம்மந்தப்பட்ட டீலிங், இதுக்கு நல்லா இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது. வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண வரவுக்கும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன், பதவி, ஒரு டிக்னிட்டி, இன்றைக்கி ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்மளை கொஞ்சம் கௌரவிக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு உண்டு. மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு விருச்சிக ராசியில். சனியினுடைய நட்சத்திரம்தான் அனுஷம். சனி நமக்கு லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். கேதுவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு நன்றாக இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கிறது, ஒரு இடம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அதுக்கு இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, சொல்லவே இல்லை அப்படின்னா இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி டெலிவரி கிடைச்சிடும். சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு செய்திகளை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்றைக்கி கிடைச்சிடும். அதனால் இன்றைக்கி நமக்கு சனி லாபச்சனியாக நமக்கு நன்மைகளை தருகிறார். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தருபவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு கமிஷன் வேலை செய்கிறீங்க, கன்சல்டிங் வேலை செய்கிறீங்க, மற்றும் ஐடி சம்மந்தப்பட்டது, ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை மகிழ்ச்சியாக பண்ணுவீங்க. மறுநாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:22க்கு மூல நட்சத்திரம் தொடங்குது. தனுசு ராசியில் சந்திரன் போகிறார். இதுதான் நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறது. இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். இன்றைக்கி மனசை பார்த்துக்கணும், தடுமாறக்கூடாது, ஞாபக மறதி, பொருளை தவற விடுவது, அல்லது நம்மளை நாமளே வருத்திக்கிறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது, இது மாதிரியான உபாதைகளை நம்ம தவிர்த்துக்கணும். இந்த 2.25 நாள் லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் நம்ம ரொம்ப இதாக பார்த்துக்கணும். இப்போ இந்த நட்சத்திரம் வேறு கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்குது. கேது 4ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் அதே போல் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறது. அப்போ இது பொருளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, அல்லது வீட்டுக்கு லோன் எதிர்பார்த்தது நமக்கு கைக்கு பணமாக கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பொருள் சார்ந்த நன்மைகள், ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அது விற்று பொருள் வந்துடும், பணம் வந்துடும். அதற்குண்டான நன்மைகள், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இது நல்ல நாளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த இது கேதுவனுடைய பலம் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை. அந்த மூல நட்சத்திரமே நண்பகல் 12:59 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பூராட நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கார். ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 10ல் இருக்கார். எப்படி நம்ம முதல் நாள் குரு நட்சத்திரத்துக்கு சொன்னோமோ அது மாதிரி தான் இந்த பூராட நட்சத்திரமும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலுக்கு நல்லாயிருக்கும், பணவரவுக்கு நல்லாயிருக்கும். இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கிறது சேர்க்கை அப்படிங்கிறது கிரக சேர்க்கை அப்படின்றது நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்து
நமக்கு குரு கெட்டவரா, சுக்கிரன் கெட்டவரான்னு பார்த்து அதில் யாராவது ஒருத்தர் கெட்டவராக இருந்தால் இன்றைக்கி வந்து பண பரிவர்த்தனையோ தொழிலோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். கொடுத்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகு ஆசை காட்டி மோசம் பண்ணுவது. அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை சார்ந்தது. இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த தினப்பலன் என்பது நமது மேலோட்டமான பார்வை. அது எப்படி நடக்குது, நட்சத்திர தொடர்பு எப்படி ஏற்படுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இதையெல்லாம் கரெக்டாக கணித்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து துல்லியமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அது மத்தியானம் 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 2 மணிக்கு மேலே மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடைய பலனை தருகிறார். சூரியன் வந்து நமக்கு மகர ராசிங்கிறது வந்து நமக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். அதே மாதிரி இந்த சூரியன் வந்து நமக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கார். அவர் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது புதனும் வந்து அங்கேயே தான் இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செய்தி விளம்பரம் சேகரிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் டீல் பண்ணுறவங்க இருப்பாங்க, இதன் மூலமாக வருவாய் பண்ணுறவர்கள், கமிஷன் தொழில் இருப்பாங்க. அதனால் தன்னுடைய திறமையின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கலைத்திறமைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட இதுவும் உங்களுடைய பேச்சு தொடர்பின் மூலம், தகவல் தொடர்பின் மூலம் வருமானம் தரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. மறுநாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:27 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் தான் திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த திருவோண நட்சத்திரத்தில் சுபகாரியங்களுக்கு நல்லது, கோயிலுக்கு போகிறது நல்லது, கோயில் கோபுரத்தை தரிசிக்கிறது நல்லது, பூர்வீக கோயில்கள், குடும்ப கோயில்கள், பூர்வீக ஸ்தானத்தில் போய் பெரியவங்க கிட்ட ஆசீர் வாங்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். தகவல் தொடர்புக்கு நல்ல நாள், சுபகாரியங்களுக்கு நல்ல நாள், அனுகூலமாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும், குதூகலமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிறப்பாக இருக்கும், அகம் சார்ந்த நன்மைகள். அது மாதிரி வெளிநாடு தொடர்பு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து செய்யலாம். பெரியவர்களை வழிகாட்டுதலாக மேற்கொள்வது, நமக்கு பிடித்த மாணவர்களோடு பிடித்தபடி நமக்கு சந்தோஷமாக இருப்பது. ஸோ அந்த வகையில் இந்த லக்னத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. நம்ம லக்னத்தில் தான் ரோகிணியாக இருக்குது சந்திரன். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் தான் அஸ்தமாக இருக்கிறது. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்றது இந்த 3மே இன்றைக்கி வேலை செய்யும்போது இது வந்து அருளையும் தரும், உறவையும் தரும், மகிழ்ச்சியையும் தரும், மூளை உழைப்பு செய்பவர்களுக்கு ஆதாயத்தையும் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட்டு vetrijothidam.com போனீங்கன்னா ஆப் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.